ஏதாவது பழம் கிடைக்குதான்னு பாரு. வேறு எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. எல்லாம் சின்ன சின்ன காய். ஒரு பழம் கூட கிடைக்கல. ஆடு மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற இடம். இது நாங்கள் இந்த வருஷம் காணும் பொங்கல் அப்போ வந்து அப்படியே எல்லாரும் சிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஜாலியாக குளிச்சிட்டு இருந்தோம். ஒரே ஃபன்னு. அடி போய் நான்லாம் அடிக்கல, என் நீச்சல்லாம் தெரியாது. அப்படியே ஒரே குதி குச்சின்னா வந்துடலாம். அப்படிங்கப்பா செம சாப்பிட்டுப்பா. இது நான் பயந்துட்டு வரேன். இப்படி இன்னொன்று இருக்கு. நான்லாம் பிடிக்க மாட்டேன், கையில் முள்ளு குத்திடும். நீயே அப்படியே கையிலே வச்சுக்கோ. என் புருஷனை மாதிரி நல்ல புருஷன் இந்த உலகத்தில் யாருமே கிடைக்க மாட்டாங்க. ஆமாம், முள்ளு குத்துறதுன்னு என்கிட்ட குத்துருவேன். இப்போ தண்ணியில் எங்கேயாவது குதிச்சு எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு பாருங்கன்னா முதல்ல என்னை குதிச்சு தள்ளி விடுவார். அதுக்கப்புறம் தான் அவர் குதிப்பார். ஏன்னா பொண்டாட்டிக்கு நீச்சல் தெரியலையே, வேறு வழி இல்லை, நம்ம தான் காப்பாற்றி ஆகணும்ன்ட்டு. இது என்ன பண்ணணும் தெரியுமா? இது அறுத்துட்டு அப்படியே துவாயில் போட்டு இது பாரு, இது பண்ணணும். எப்படி பண்ணணும்? இந்த தரையில் அப்படி பண்ண கீழே கலீஜெல்லாம் அதில் ஒட்டிக்கும். நம்ம கழுவிடலாம் போயிட்டு. ஆனால் இப்போ பிடிச்சின்னு போகிறதுக்கே முள் குத்தக்கூடாதுல்ல, அதனால. செம சாப்பிட்டுப்பா. நல்லா பழுத்துருக்கு. பரவாயில்ல, நீயே சாப்பிட்டுக்க, எனக்கு வேணாம். ரொம்ப நல்லது. பரவாயில்ல, எல்லாம் காசு கொடுத்து வாங்குறாங்க, உனக்கு ஃப்ரீயாக கேட்சா சாப்பிட்டு வலிக்குதா? எனக்கு வேணாம், நீயே சாப்பிடு. இதுக்குள்ளே ஸ்டார் முள்ளுன்னு ஒன்று இருக்கும். அது எடுக்காம அது என்ன பண்ண, எடுத்து மூக்கில் குத்திக்கணுமா? இல்லை எப்படி நான் அதை இருக்கிறேன். இப்போ தேய்ச்சிட்டேன்ப்பா, அவ்வளோ இல்லை. இரு, தப்புக்குன்னு போய் அறுத்துறாத. இன்னைக்கு நாத்தம் பிடிச்ச பல் தான் இருக்க வந்துட்டோம். ஆமாம் ஆமாம், வா நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு வழி பண்ண போகிறேன். இப்படி இப்படியோ அங்கே நிறைய பழம் தான் இருக்குது. எங்கே பூ அங்கே அறுக்க முடியாது, அதனால தான் அங்கே அவ்வளோ விட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் இருக்கலாம். இந்த சந்தில் போனீங்கன்னா அறுத்துக்கலாம். அப்படியே அது மேலே காலவை. இப்போ பாருங்க, கொத்த மொத்த முள்ளையும் போய் வாங்கிடுவா. கையில் வாங்காமல் சரிதான். இது ஏதோ கொஞ்சம் கடிச்சிட்டு இருக்கு. இது எல்லாமே கடிச்சு கடிச்சு விட்டுருக்குப்பா. என்னமோ கடிச்சு விட்டுக்குதா? ஆமாம். ராத்திரியில் நாகக்கன்னிக்கு வந்து கஷ்டம். நான் போய் சொல்லலைங்க பாரு, எல்லாமே அப்படி தான் இருக்கு. இது வச்சு என்ன பண்ணுறது? பூஜை போடலாம். சரி போ, அப்படி போ. நீ போ, நீ முன்னாடி போ. முன்னாடி இருக்கிற பாம்பெல்லாம் கொஞ்சம் வெட்டி விடு. அந்த பக்கம் வலி இருக்குது தானே? இருக்கு. நீ போனால் அந்த பக்கம் வெட்டி வந்துடும். நாலு விரலில் குத்திச்சு. குத்தட்டும், ஒன்றும் தப்பில்லை. பழம் அறுக்க போனால் முழு குத்த தான் செய்யும். அதனால தானே இதெல்லாம் இருக்கிறதில்ல. நீ நோகாம நோம்பு கும்பிட்ற. எனக்கு வேணாம் அந்த பழம். முள்ளு குத்தி தான் நான் சாப்பிட்ணுமா? இருக்குது தானே. நீ என்ன சொல்கிற? நான் என்ன சொல்லலை. இதில் பேய் ஓட்டி இந்த மரத்தில் தான் ஆணி அடித்து வச்சுருக்காங்களாம் நிறையா. நான் மாடியில் ஏறி கூட நான் இந்த மரத்தை பார்க்க மாட்டேன்.
ஆனால் சில நேரம் ரொம்ப கோவமாக இருக்கிறப்ப ஊற்று ஊற்று பார்ப்பேன், ஏதாவது நம்ம கண்ணுக்கு தெரியுதா, அதுக்கிட்ட என்ன பேச்சுவார்த்தை. அங்கே அந்த மரம் பேய் மரம், பேய் ஆலமரம். ஐயோ அது வேற பொய் சொல்லிடக்கூடாது. பேய் ஆலமரம். இந்த மரத்தடியில் நிறைய பேயை வந்து அடித்து வச்சுக்கிறாங்களாம், ஆணி வச்சு அடித்து வச்சுக்கிறாங்களாம். அதனால் அந்த பக்கம் யாராவது போகிறவங்க என்னடா மரத்தில் ஆணி இருக்குதுன்னு பிடிக்கிடாதீங்க, அப்புறம் உங்கள் மேலே பேய் உக்காந்துக்கும். ஆமாம் தானே? ஆமாம் ஆமாம். நீ எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஆணியை பிடிக்கிருக்க. அதான் ஆமாம், அந்த ஆணியை தான் பிடிங்கிட்டேன். அதே அது மாதிரி லேட்டாக தான் தெரியுது.